la! Your dream vacation to Turkey starts from ₹79,999 only with GT Holidays, South India's #1 travel brand. MP Developer launching Villa Vaibhavan October 4, 5 and 6 now at Sirseri and Kunratur. For booking call 7825-806-806. திராவிட முன்னேற்ற கழகம் 1967 ஆட்சிக்கு வந்து 2 ஆண்டுகள் முடிவதற்குள்ளேயே அண்ணா மறைந்த நிலையில் கலைஞர் அவர்கள் கோட்டையில் வந்து முதல்வராக உட்கார்ந்த நாளிலிருந்துதான் எல்லா விதமான ஊழல் நடைமுறைகளும் மிகப்பெரிய அளவுக்கு வளர்த்தெடுக்கப்பட்டன. அதிகாரத்தை தவறான முறையில் பயன்படுத்தி பொது சொத்தை சூறையாடி பெருங்கோடீஸ்வரர்களாக உருவெடுத்துவிட்ட நிலையில் இவர்களால் என்ன நன்மையை இந்த மக்களுக்கு தர முடியும்? தமிழ்நாட்டில் நிலைமை இருக்கா? நான் அது வேண்டாம் என்கிறேன். என் வீடு சுத்தமாக இல்லையே என்று நான் வருத்தப்படுகிற பொழுது பக்கத்து வீட்டில் குப்பை இருக்கிறது என்று சொல்வது எவ்வளவு அறியாமையும் அவ்வளவு அறியாமையும் பேதமையும் நிறைந்ததுதான் இந்த சொல். இந்தியாவிலேயே மொழி போர் நடத்திய ஒரே மாநிலம் தமிழ்நாடு. எவ்வளவு பெருமையா சொல்றீங்க. இன்றைக்கு இந்தியாவிலேயே நீட்டை எதிர்க்கக்கூடிய ஒரே மாநிலம் தமிழ்நாடு சொல்றீங்கல்ல. இந்தியாவிலேயே இந்திய இன்னமும் உள்ளே வரவிடாமல் வைத்துக் கொண்டிருக்கிற மாநிலம் தமிழ்நாடு. இதற்கெல்லாம் பெருமை பேசுறீங்கல்ல, இந்த பெருமையை பேசுங்களேன். இந்தியாவிலேயே ஊழல் படியாத உத்தமர்கள் வரிசையாக ஆண்டு கொண்டிருக்கிற மாநிலம் தமிழ் மாநிலம். இன்றைக்கு இருக்கிற நிலையில் திமுக ஒரு வலிமையான கூட்டணி, அதனால் அதனுடைய வாக்கு வங்கி அப்படியே இருக்கிறது. அதை வைத்துக் கொண்டுதான் நீங்க 2026 பாக்குறீங்க. நான் கேட்கிறேன், இப்பொழுது காங்கிரசுக்குள் ஏன் காமராஜர் ஆட்சி என்ற குரல் மெல்ல எழுகிறது? காங்கிரசுக்கு உள்ளாட்சி தேர்தலில் 30% இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று இப்பொழுது புதிதாக குரல் எழும்புகிறதே ஏன்? திருமாவளவன் எதற்காக இவ்வளவு தூரம் அப்படி எழுகிறார், பாய்கிறார், பிறகு பதுங்குகிறார்? ஏன்? எல்லாமே ஒரு காரணம் இருக்கிறது. ஆதம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு காமராஜர் மக்கள் கட்சி நிறுவன தலைவர், காந்திய சிந்தனையாளர் திருமிகு தமிழருவி மணியன் உள்ளார். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம் தம்பி. ஐயா நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கேன். நீங்க நலமா இருக்கீங்க? ஐயா நலமா இருக்கேங்க. மகிழ்ச்சி. மகிழ்ச்சி. தொடர்ச்சியாக இங்க தமிழ்நாட்டுல ஒரு மாற்று அரசியல் சிந்தனை உருவாகணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க வந்து பல்வேறு வருஷமாக அதற்காக உழைக்கிறீங்க. குறிப்பாக திமுகவுடைய தலைவர் கலைஞர் அவர்கள் தீவிர அரசியல்ல இருக்கும் போதே மிக காத்திரமான விமர்சன கட்டுரைகள் திமுகவை சார்ந்தும் கலைஞரை சார்ந்தும் நிறைய எழுதியிருக்கீங்க. இன்னைக்கு திமுக வந்து பவழ விழாவை கொண்டாடி இருக்காங்க. அதே போல திமுகவுடைய அடுத்த கட்ட ஒரு எலிவேஷனாக உதயநிதி அவர்களுக்கு துணை முதல்வர் பதவி கொடுத்திருக்காங்க. இதையெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? நான் எப்படி பார்க்கிறேன் என்பது முக்கியம் அல்ல, தமிழ்நாட்டு மக்கள் இதை எப்படி பார்க்கிறார்கள் என்பதுதான் மிக முக்கியமானது. ஏனென்றால் தமிழ்நாட்டு மக்களுடைய விழிகளுக்கு முன்னாலே தான் இத்தனை விபரீத விளையாட்டுகளும் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அதனால் 2026 நடக்க இருக்கின்ற தேர்தலில் ஒரு நல்ல முடிவை, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை வீட்டிற்கு அனுப்புவது என்கிற நல்ல முடிவை எடுப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு தான் இப்பொழுது நான் இருக்கிறேன். காரணம், என்னை பொறுத்தவரையில் திராவிட முன்னேற்ற கழகம் முன்னெடுத்து வைக்கக்கூடிய திராவிட கருத்தியல் மீது பெரிய விமர்சனம் கிடையாது. திராவிட முன்னேற்ற கழக தலைவர்கள் மீதும் எனக்கு தனிப்பட்ட பகைமை கிடையாது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் 1967 ஆட்சிக்கு வந்து 2 ஆண்டுகள் முடிவதற்குள்ளேயே அண்ணா மறைந்த நிலையில் கலைஞர் அவர்கள் கோட்டையில் வந்து முதல்வராக உட்கார்ந்த நாளிலிருந்துதான் எல்லா விதமான ஊழல் நடைமுறைகளும் மிகப்பெரிய அளவுக்கு வளர்த்தெடுக்கப்பட்டன. பொது வாழ்வினுடைய பண்பு நலன்களாக பல்லாண்டு காலம் போற்றி பராமரிக்கப்பட்ட அத்தனை நல்ல அம்சங்களும் படுகொலியில் தள்ளப்பட்டு விட்டன. இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் ஒரு இழி தொழிலாக மாறிவிட்டது. அரசியல் என்பது என்ன? பாலிட்டிக்ஸ் இஸ் நாட் அ ப்ரொஃபஷன். அது வந்து இட் இஸ் அ மிஷன், ஒரு வேள்வி. பொதுமக்களுக்கு நல்லதை செய்வதற்காக நல்லவர்கள் வந்து தங்களை முற்றாக அர்ப்பணித்து தங்களிடம் இருப்பதை மக்களுக்கு செலவழித்து ஆட்சி நாற்காலில் அமர்ந்து ஒரு செப்பு காசை கூட பொது சொத்திலே இருந்து தனக்கென்று தேடிக்கொள்ளாமல் அதிகார துஷ்பிரயோகத்தில் ஈடுபடாமல்
வெளிப்படைத்தன்மையோடு ஒரு நல்லாட்சியை தர வேண்டும் என்பதற்காகத்தான் அரசியல் அமைப்பே உருவாக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் அரிஸ்டாட்டில் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே தெளிவாக சொல்கிறான், பாலிடிக்ஸ் இஸ் மாஸ்டர் சயின்ஸ் என்கிறான். அரசியல் என்பது தலைமை அறிவியல். அது அந்த அறிவியல் என்பது இன்றைக்கு அறம் தழுவியதாக இருக்கும் நிலையிலிருந்து மாறி முழுக்க இழிதொழிலாக போய்விட்டதற்கு முதல் முக்கியமான காரணம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் முதன்மை வரிசையில் இருக்கக்கூடிய தலைவர்கள் துணை பேரும். நான் சொல்வதில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் திரும்பி பாருங்கள். நான் இதைத்தான் 50 ஆண்டுகளுக்கு மேல் தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கிறேன். இப்பொழுது நான் 50 ஆண்டுகளுக்கு முன்னால் அரசியலுக்கு வந்தேன். 55 ஆண்டுகள் முடிந்து விட்டன. எனக்கு இப்பொழுது 76 வயது நடக்கிறது. நான் 1967 காமராஜர் தோற்று அன்று அவருடைய காலடியில் விழுந்து அரசியலை தொடங்கினேன். அன்று எங்களுக்கு இருந்த சொத்து என்ன, இன்றைக்கு எனக்கு இருக்கக்கூடிய சொத்து என்ன என்று பார்த்தால், அன்று இருந்த சொத்து அனைத்தையும் என்னுடைய தந்தை பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைப்பதற்காகவே ஒவ்வொன்றாக விற்று எல்லாவற்றையும் இழந்து வாடகை வீட்டில் வந்து சேர்ந்தார். அன்று முதல் இன்று வரை நான் 15வது வாடகை வீட்டில் இருக்கிறேன். புரிகிறதா? ஆனால் இதே 50 ஆண்டுகளுக்கு முன்னால் அரசியலுக்கு வந்த திராவிட முன்னேற்ற கழகத்திலோ அல்லது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலோ இருக்கக்கூடிய முன்னணி தலைவர்களிலிருந்து மாவட்ட செயலாளர்கள் வரை பாருங்கள். இவர்கள் அத்தனை பேருமே ஆண்டிகளாக, பரதேசிகளாக, அடுத்த வேளை சோற்றுக்கு வழி தேடக்கூடியவர்களாகத்தான் பெரும்பாலும் இருந்திருக்கிறார். ஓரிருவர் விதிவிலக்காக இருந்திருக்கலாம். இந்த குற்றச்சாட்டை நான் வைக்கிற பொழுது வன்மையான வார்த்தைகளில் சொல்வதாக நினைக்காதீர்கள். யதார்த்தத்தை சொல்கிறேன். இவர்கள் அனைவருமே ஏழைகளாக இருந்தார்கள். அதில் ஒன்றும் தவறு இல்லை. ஏழையாக இருப்பவன் தன்னுடைய முயற்சியால், தன்னுடைய திறமையால் அறம் சார்ந்து மிகப்பெரிய செல்வந்தனாக வரலாம். அது தவறே கிடையாது. ஆனால் இவர்கள் அத்துணை பேருமே அதிகாரத்தை தவறான முறையில் பயன்படுத்தி பொது சொத்தை சூறையாடி பெருங்கோடீஸ்வரர்களாக உருவெடுத்து விட்ட நிலையில் இவர்களால் என்ன நன்மையை இந்த மக்களுக்கு தர முடியும்? தமிழ்நாட்டில் நிலைமை இருக்கா? நான் அது வேண்டாம் என்கிறேன். இந்த கேள்வியை பலர் கேட்கும்போது எனக்கு மிகவும் வருத்தமாக இருக்கிறது. என் வீடு சுத்தமாக இல்லையே என்று நான் வருத்தப்படுகிற பொழுது, என் வீட்டை நான் சுத்தப்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது, பக்கத்து வீட்டில் குப்பை இருக்கிறது என்று சொல்வது எவ்வளவு அறியாமையும், அவ்வளவு அறியாமையும் பேதமையும் நிறைந்ததுதான் இந்த சொல். இங்கேதான் ஒரு காமராஜர் இருந்து ஆட்சி நடத்தினார். காமராஜருக்கு முன்பு இங்கேதான் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் ஆண்டு இருக்கிறார். புரிகிறதா? ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் ஒரு ஜனகரை போல ஆட்சியை நடத்தி, ஒரு முனிவனை போல அரசு ஆட்சியை நடத்திவிட்டு போனவர். குமாரசாமி ராஜா தன் சொத்து முழுவதையும் மக்களுக்கு எழுதி வைத்து விட்டு செப்பு காசு சேர்க்காமல் முதல்வராக இருந்துவிட்டு மறைந்து போனவர். 1946 முதலமைச்சராக உட்கார்ந்த பிரகாசம் நினைத்திருந்தால் கோடி கோடியாக வழக்கறிஞர் தொழிலில் ஈட்டி இருக்க முடியும். ஒத்துழையாமை இயக்கத்தில் ஈடுபட்டு காந்தியின் சொல்லை கேட்டு வழக்கறிஞர் தொழிலை மூடிவிட்டு வறுமையில் வாடி செத்தார். அதாவது ஆந்திரா தனியாக பிரிக்கப்பட்ட பொழுது ஆந்திராவின் முதலமைச்சர் ஆந்திரகேசரி பிரகாசம் தான். ஆனால் அந்த ஆந்திரகேசரி பிரகாசத்துடைய பேரன் அதே ஆந்திரா அரசில் கடைநிலை ஊழியனாக வேலை பார்த்தான். நீங்கள் எப்படிப்பட்ட தலைமுறை இந்த தமிழ்நாட்டில் இருந்திருக்கிறது அதை நீங்கள் பாருங்கள். இங்கேயும் அங்கே எப்படி இருந்தது, இங்கே எப்படி இருந்தது வேண்டாம். இந்த தமிழ்நாட்டில் நீங்கள் 1937 ராஜாஜி ஆட்சியில் வந்தார். வெள்ளையர் இருக்கிற பொழுதே ராஜாஜியை பற்றி பல்வேறு விமர்சனங்களை வைக்கலாம். குலக்கல்வி திட்டம் அது இது என்றெல்லாம் நாம் பேசலாம். ஆனால் ராஜாஜி பொது வாழ்வை பயன்படுத்தி ஒரு பைசாவை தனக்கென்று தேடிக்கொண்டார் என்று ஒரு மனிதனாக சொல்ல முடியுமா? அரசு அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்தார், லஞ்ச லாவண்யத்தில் ஈடுபட்டார் என்று சொல்ல முடியுமா? ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் சொத்து முழுவதையுமே அவர் வள்ளலார் அமைப்புக்கு எழுதி வைத்து விட்டு செத்து போனார். அவர் உடல் நலிவுற்று சாந்தோம் சர்ச்சு சாலையில் அவர் தம்பி வீட்டில் இருக்கிறார். அப்படி அவர் நலிவுற்று இருக்கிறார் என்ற செய்தி அறிந்து அன்றைக்கு முதல்வராக இருந்த கலைஞர் அவர்கள் 70களில் சொல்கிறேன் நான், அவரோடு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு, ஐயா நீங்கள் பொது மருத்துவமனையில் சேருங்கள், ஜெனரல் ஹாஸ்பிட்டல், நான் முதல் தரமான சிகிச்சையை உங்களுக்கு தருகிறேன் என்று சொன்ன பொழுதும் என்னுடைய சொந்த நலனுக்காக அரசு பணத்தில் 1 ரூபாய் செலவழிப்பதை கூட நான் விரும்பவில்லை என்று சொல்லி அதையும் மறுத்துவிட்டு அவர் செத்து போனார். அது மாதிரி மனிதர்களை இன்றைய இளைஞர்களை அறிந்தே வைத்திருக்கவில்லையே.
நீங்கள் எங்காவது ஒரு சாலை ஓரத்தில் போய் நின்று கொண்டு ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியாரை உனக்கு தெரியுமா என்று கேளுங்கள். குமாரசாமி ராஜா யார் என்று கேட்டு பாருங்கள். காமராஜர் என்று சொன்னாலே காமராஜர் ஏதோ ஒரு நல்லாட்சி வழங்கினார் என்று திரும்ப திரும்ப சொல்வதனால் அவர் பெயரை அறிந்து வைத்திருக்கிறான். காமராஜர் ஆட்சி தான் நல்லாட்சியை வழங்கியது போல புரிந்து வைத்திருக்கிறான். மற்றபடி காமராஜரை பற்றி என்ன தெரியும்? ஏன்னா இவர்கள் எல்லாம் இருந்தார்கள் அல்லவா? ஒரு காந்திய யுகம் என்பது பொது வாழ்வு தூய்மையாக இருக்க வேண்டும், தனி வாழ்வு நேர்மையாக இருக்க வேண்டும் என்பதற்குத்தானே. அரசியல் என்பதே அதற்குத்தானே தம்பி. மக்களுக்கு நல்லதை செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் அரசியல். திராவிட அரசியலால தமிழ்நாடு எம்பவரே ஆகலைங்கிற மாதிரி நீங்க பேசுனீங்க. அகில இந்திய அளவுல எந்த பட்டியல் எடுத்து பார்த்தாலும் தமிழ்நாட்டுல முதல் 5 இடத்துல தமிழ்நாடு இருக்கு. அத்தனைக்கும் காரணமே காமராஜ் என்கிறேன். இமயத்தின் உச்சியில் நின்று நான் சொல்லுவேன், நீங்கள் 36 அடுக்கு மாடி கட்டியிருக்கலாம், ஆனால் 36 அடுக்கு மாடியை தாங்கி பிடிக்கக்கூடிய அடிப்படை கட்டுமானம் இறுக்கமாக அது இருந்தால்தான் 36 அடி உயரத்தையும் தாங்கும். புரியுறதா? அப்படி இவ்வளவு பெரிய வளர்ச்சி வந்திருக்கிறது என்றால் அந்த 9 ஆண்டு காலத்தில் காமராஜர் கொடுத்த ஆட்சி, ஒரு பக்கம் கல்வி புரட்சி, இன்னொரு பக்கம் விவசாய புரட்சி, இன்னொரு பக்கம் தொழில் புரட்சி. முதலில் அறியாமை இருட்டிலிருந்து பிள்ளைகள் வெளியே வர வேண்டும் என்பதற்காக ஏராளமான கல்விக்கூடங்களை தொடங்கினார். கல்வியை பெற்றவன் வேலைக்கு போக வேண்டும் என்பதற்காக எத்தனை தொழிற்பேட்டைகள் தமிழ்நாடு முழுவதும் தொடங்கப்பட்டன. மத்திய அரசினுடைய எத்தனை திட்டங்கள் வந்து சேர்ந்தன. இன்றைக்கு BHL இருந்து ஆவடி டேங்க் ஃபேக்டரி வரை ICF வரை நீண்டு கொண்டே போனால் அத்தனையும் எப்பொழுது வந்தது? யாரால் வந்தது? காமராஜர் ஆட்சி காலத்துல. காமராஜர் ஆட்சி காலத்தில் தான் வந்தது. இவர்கள் நலிவுற்ற மக்களுக்கு சில திட்டங்களை தீட்டினார்கள் என்பதுதான் இவர்களுக்கான பெருமை. புரிகிறதா? குடிசை மாற்று வாரியத்தை அமைத்து குடிசைகளை ஒழித்தார். அது கலைஞருடைய நல்ல செயல். கண்ணொளி திட்டம், இந்த தொழுநோயாளிகள் சிகிச்சை பெறுவதற்கு பரனூரில் ஒரு அமைப்பு, இப்படியெல்லாம் பார்த்து பார்த்து ஏழை எளிய மக்களுக்காக திட்டங்கள், நலத்திட்டங்களை கொடுத்தார்கள். இதனாலேயே தொழில் வளர்ந்து விடாது. இந்த நலத்திட்டம் தமிழ்நாடு இன்னைக்கு IT இண்டஸ்ட்ரியில ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேறிய மாநிலமாக இருப்பதற்கு காரணம் கலைஞர் தானே. கலைஞர் IT இண்டஸ்ட்ரியை தமிழ்நாடு முழுவதும் போய் அவர் தான் தொடங்கி வைத்தாரா? இன்னைக்கு இவ்வளவு பிள்ளைகளும் படித்து அமெரிக்கா வரையில் சென்று கொடி நாட்டி இருப்பது தமிழ்நாடு தான். பார்த்தால் அதற்கு முன்பு என்ஜினியரிங் கல்லூரி ஏராளமாக MGR கொண்டு வந்தார். வரலாற்றை ஒழுங்காக படிங்க. என்னிடம் நீங்கள் கேட்க வரும் பொழுது முதலில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? சரியாக குறிப்புகளை தயாரித்து கொண்டு வர வேண்டும். இன்றைக்கு ஆந்திராவில் மிகப்பெரிய அளவுக்கு அந்த IT விங் பெரிதாக வளர்ந்தது. ஹைதராபாத் ஒரு ஹப் ஆஃப் IT விங்காக மாறியிருந்தால் சந்திரபாபு நாயுடு தான் காரணம். அதுபோல் இங்கே நீங்கள் IT விங்குன்னு சொல்கிறீங்க. என்ஜினியரிங் பொறியியல் கல்லூரிகள் ஏராளமாக வளர்ந்தது தானே முதல் காரணம். பொறியியல் கல்லூரிகள் ஏராளமாக யார் காலத்தில் வளர்ந்தது? புரட்டி பாருங்க. MGR ஆட்சி காலத்தில். MGR ஆட்சி காலத்தில் தான் அப்பொழுது அவர் பேர் அரங்கநாயகம், அவர் கல்வி அமைச்சராக இருந்தார். அதை வைத்துக்கொண்டு சில ஊழல்களை செய்தார், அது வேறு கதை. அதற்காக அவர் மீது வழக்கம் தொடுக்கப்பட்டது. ஆனால் அந்த காலத்தில் தான் ஏராளமான தனியார் கல்லூரிகள் தொடங்கப்பட்டன. வெறும் அரசு கல்லூரிகளை மட்டும் வைத்துக்கொண்டு அத்தனை பிள்ளைகளுக்கும் கல்வி வாய்ப்பை உருவாக்கி தர முடியாது என்பதனால் இந்த பொறியியல் கல்லூரிகள் ஏராளமாக தொடங்கப்பட்டது MGR ஆட்சி காலத்தில். தமிழறிவு மணியன் சொல்கிறேன், மறுபடியும் பழைய பேரேட்டுகளை எல்லாம் புரட்டி பார்த்து உண்மையை தெரிந்து கொள்ளுங்கள். இவர்கள் எந்த ஒரு ஆட்சியும், நீங்களே ஆட்சிக்கு வந்தாலும் சரி, நானே ஆட்சிக்கு வந்தாலும் சரி, 4 நல்ல காரியங்களை நிச்சயம் செய்வோம். இப்பொழுது இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 2,68,000 கோடி வரி வருவாய் மட்டும் அரசுக்கு வருகிறது. 2023-24 நிதி அறிக்கையின்படி பார்த்தா 2,68,000 கோடி. இந்த 2,68,000 கோடியும் அப்படியே நீங்க சாப்பிட்டுருவீங்களா? அதில் மக்களுக்கு ஏதாவது நல்ல காரியங்களை செய்யத்தான் செய்வீங்க. அப்படி நடந்தேறக்கூடிய நல்ல காரியங்கள் ஒரு பக்கம் இருக்கத்தான் செய்யும். ஒட்டுமொத்தமாக நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதுதான் என் கேள்வி. நீங்களே ஊடகங்களில் உள்ளவர்களை ஏன் இவற்றையெல்லாம் மறைக்க பார்க்கிறீர்கள் என்பதுதான் எனக்கு புரிவதில்லை. நான் என்ன கேட்கிறேன், உடனே சொல்றீங்க இந்தியாவில் மற்ற இடங்கள்ல இல்லையா? இது ஒரு தவறான பேச்சு இல்லையா? நான் சுத்தமாக இருக்க வேண்டும் என்று நான் சொல்லும் போது அவன் அழுக்கு பிடித்தவனாக இருக்கிறான், இவன் அசிங்கமானவனாக இருக்கிறான்,
அவன் நோயாளியாக இருக்கிறான், அது போல நாமும் இருப்பது என்ன தவறு என்று கேட்பதற்கும் இதற்கும் என்ன வித்தியாசம்? நாம் சுத்தமாக இருப்போமே. இன்றைக்கு நாம் பேசுறோம் இல்ல, இந்தியாவிலேயே மொழிப்போர் நடத்திய ஒரே மாநிலம் தமிழ்நாடு. எவ்வளவு பெருமையா சொல்றீங்க. இன்றைக்கு இந்தியாவிலேயே நீட்டை எதிர்க்கக்கூடிய ஒரே மாநிலம் தமிழ்நாடு சொல்றீங்கல்ல. இந்தியாவிலேயே இந்திய இன்னமும் உள்ளே வரவிடாமல் வைத்துக் கொண்டிருக்கிற மாநிலம் தமிழ்நாடு. இதற்கெல்லாம் பெருமை பேசுறீங்கல்ல, இந்த பெருமையை பேசுங்களேன். இந்தியாவிலேயே ஊழல் படியாத உத்தமர்கள் வரிசையாக ஆண்டு கொண்டிருக்கிற மாநிலம் தமிழ் மாநிலம். ஒரு பைசா கூட ஊழலுக்கு இடமே தராத மாநிலம் தமிழ் மாநிலம். வேண்டுமானால் எத்தனை ஆராய்ச்சியும் செய்து பாருங்கள், கேளுங்களேன். பெருமிதத்தோடு தலை நிமிர்ந்து சொல்லுங்களேன். அது ஏன் முடியல உங்களுக்கு? ரொம்ப நன்றிங்க சார். அதாவது தமிழ்நாடு அரசியல் தொடர்பான பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப விரிவாக உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து பல சம்பவங்களையும் எடுத்துக்காட்டா பேசியிருக்கீங்க. நேரம் கொடுத்து பேசியதுக்கு நன்றிங்க. நன்றி, வணக்கம்.